தீராத மன உளைச்சல். நடிகை சீதா வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை. வெளியான அதிர்ச்சி செய்தி. ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரையுலகமும் கண்ணீர்ல மூழ்கியிருக்கு. தமிழ் சினிமால ஒரு காலகட்டத்துல முன்னணி நடிகையா திகழ்ந்தவங்க நடிகை சீதா. இவங்க நம்ம பாண்டியராஜன் இயக்கத்துல வெளியான ஆண் பாவம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா நடிகையா அறிமுகமானாங்க. இவங்க நடித்த முதல் திரைப்படமே இவங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதற்கான முக்கியமான காரணம், அந்த படத்துல நடிகை சீதா ஏத்து நடித்த கதாபாத்திரம். அப்படி பார்க்கறதுக்கு சீதா ரொம்ப அழகா, ரொம்ப நார்மலான உடம்பு, பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பாவித்தனமான அந்த முக பாவனைகள், இது எல்லாமே நடிகை சீதாவ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு முக்கிய ஒரு பங்கா அமைஞ்சது. அது மட்டும் இல்லாம சீதா நடித்த அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே வெற்றி அடைய நடிகை சீதா ஒரு ராசியான நடிகையா மாறினாங்க. அதனால சீதாவுக்கு அப்போ அடுத்தடுத்து தமிழ்ல நிறைய படங்கள் புக் ஆனுச்சு. தமிழ்ல கிடைச்ச வெற்றியை தொடர்ந்து மலையாளத்திலையும் தெலுங்குலையும் சில படங்கள் நடிகை சீதா அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்களுக்கு ஜோடியா நடிச்சாங்க. அதே மாதிரி சீதா தமிழ்லையும் ரஜினிகாந்த், விஜயகாந்த், பார்த்திபன், பாண்டியராஜன், சரத்குமார்னு அப்ப இருந்த முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியா நடிச்சாங்க. அப்படி பார்த்திபன் கூட ஒரு படம் நடிக்கும்போது பார்த்திபனுக்கும் சீதாவுக்கும் இடையில நட்பு ஏற்பட்டு அது காதலா மாறி இருவருமே திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. அதன் பிறகு சீதா படங்கள்ல அதிகம் நடிக்கல. ஏன்னா பார்த்திபனுக்கு சீதா படம் நடிக்கிறதுல விருப்பம் இல்லை. அதனால சீதா கொஞ்ச நாட்கள் வீட்லயே இருந்தாங்க. சீதாவுக்கு 2 பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. அதன் பிறகு சீதாவுக்கு படம் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை. ஆனா அதுக்கு பார்த்திபன் உடன்பட்டு வரல. அதுல 2 பேருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால இருவரும் பிரிஞ்சுட்டாங்க. அதன் பிறகு சீதா ஒரு சீல் நடிகரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே அவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால சீதா அவரையும் விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதன் பிறகு சீதா தனிமையிலேயே வாழ்ந்து வந்தாங்க. இருந்தாலும் சீதா அதன் பிறகு சில முக்கியமான திரைப்படங்கள்ல சில முக்கியமான கதாபாத்திரங்களை ஏத்து அப்பப்போ நடிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. சினிமா துறையில நடிகை சீதாவுக்குன்னு இன்றளவும் கூட தனி ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு. அப்படியாப்பட்ட சீதா திடீர்னு நடிகர் பார்த்திபன் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால தீராத மன உளைச்சலுக்கு உள்ளாகி அதன் காரணமா அவங்க எடுத்திருக்க அந்த விபரீத முடிவு தான் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல முழுக வச்சிருக்கு. நடிகர் பார்த்திபன் ரீசெண்டா நான் இப்போ 2வது திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திபன் ஒரு நியூஸ் சொன்னாரு. அதை கேட்டு சீதா நடிகர் பார்த்திபன்ட்ட பேசியிருக்காங்க. ஸோ நாமளே இருவரும் சேர்ந்து இதுக்கப்புறம் வாழலாம், நமக்கு நடந்த எல்லாத்தையும் மறந்துடலாம் அப்படின்னு சீதா பார்த்திபன்ட்ட பேசியிருக்காங்க. ஆனா பார்த்திபன் திட்டவட்டமா சொல்லிட்டாராம். ஸோ நான் ஒருத்தவங்கள திரும்ப பண்ணிக்க போறேன், அவங்க இவங்க தான் அப்படின்னு பார்த்திபன் சொன்னதும் சீதா பயங்கரமா மன உளைச்சலுக்குள்ள இருக்காங்க. நான் அப்போ ஏதோ தப்பு பண்ணிட்டு என் வாழ்க்கையை இழந்துட்டேன். ஆனா இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு திருந்தி உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அத நீங்க ஏத்துக்க மாட்டீங்களே அப்படிங்கிற மன உளைச்சல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம நடிகை சீதா தனது வீட்லயே இன்னைக்கு அதிகாலையில தூக்கிட்டு தற்கொலை முயற்சி எடுத்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் உச்சக்கட்ட ஒரு சோகத்தையும் பரபரப்பையும் இப்போ ஏற்படுத்தியிருக்காங்க.